மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ராக்ஷன். த லா ஆஃப் அட்ராக்ஷன். அட்ராக்ஷனுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா துறையாக இருக்கட்டும், வாழ்க்கை துறையாக இருக்கட்டும், நம்ம போய் நின்னோம்னாக்கா பல பேரை கவரணும். இதுதான் எல்லாரோடைய ஆசை. அதோட முக்கியமான வாழ்க்கைக்கு தேவை பணம், பொருள், நகை. இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தஸ்து, இந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதுக்கு முக்கியமானது புவி ஈர்ப்பு, அட்ராக்ஷன். இது எங்கெங்கேருந்துலாம் வருதுன்னா எல்லா கிரகத்துலேருந்தே வருது. நம்ம பயன்படுத்திக்கிற முறையை பொறுத்து இருக்குது. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா மணி, இந்த பண வரவு, தங்கம், வெள்ளி, இது பொருள் வரவு ப்ளஸ் நம்மளுடைய வியாபாரம், அப்புறம் வந்து தடங்கள், இது எல்லாமே விலகணும்னா சந்திரதோஷம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய உடம்பே பார்த்திங்கனாக்கா சந்திரக்கலை, சூரியக்கலை இப்படி தான் இருக்கும். இப்போது சந்திரன் இயக்கக்கூடிய நேரம் இதுதான் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்னதான ஒரு அருமையான விஷயம், எல்லா சாமியானிய மக்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு வெத்தலை, பாக்கு, கர்ப்பப்புல், அருகம்புல் ப்ளஸ் அபிஷேக கூட்டு, அரகஜா, இந்த இத்தனை பொருளை வச்சு சிம்பிளாக நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன், மணியை எப்படி பெருக்கிறது, நம்ம வச்சுருக்கிற கேஷ் பாக்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய பொருள், ஆஃபீஸில் கேஷ் வைக்கிற பொருள், இதெல்லாம் மல்டிப்புள் ஆகணுமோ இதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த இது அமையும். சாமிக்கிட்ட எதை பெருகணுமோ எல்லாத்துலேயும் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓலைச்சுவடியில் நாடியும் நாடா சிறந்தனும் கிரகத்தின் கோச்சாரங்கள் ஒன்று சேரும் பொழுது மூலிகையின் தத்துவம் மேம்படும் சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகள் தான் இதெல்லாம் இருக்குது. இதை செஞ்சு எல்லாரும் பயன்பெறும். வெத்தலையை வச்சிடணும். வெத்தலை வச்ச பிறகு 2 கொட்டைப்பாக்கு அவசியம், 2 கொட்டைப்பாக்கு. இதன் விளக்கங்கள் வந்து நான் தனியாக சொல்கிறேன். கடையில், நாட்டு மருந்து கடையில் வந்து அரகஜானே விற்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருப்பு கலரில் இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்து இதில் வச்சிடணும். அரகஜா கொஞ்சமாக வச்சா போதுமான விஷயம்தான். தர்பை, இந்த தர்பை தான் வந்து கிராஸ்மிக் பவரை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இழுத்து கொடுக்கக்கூடிய அது. கொஞ்சமாக, நிறையா தேவையில்லை. தர்பை புல் வந்து நம்ம வந்து இந்த வருஷம் கொஞ்சமாக இருந்தால் போதுமான விஷயம்தான். தர்பையோட அருகம், முக்கியமாக இந்த அருகம்புல், அருகம்புல் வச்சிடணும். பச்சை கற்பூரம் வந்து 1 பீஸ் 2 பீஸ் அவ்வளோ, அதுக்கு போதும். அபிஷேக கூட்டு, அபிஷேக கூட்டுன்னு கடையிலேயே கிடைக்குது, நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அபிஷேக கூட்டுன்னு அது கொஞ்சம் போட்டுருவோம். வெத்தலை, கொட்டைப்பாக்கு 2, தர்ப புல்லோட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க. அருகம்புல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடணும். இதுதான் மொத்த நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பொருள். இதை அப்படியே சுருட்டி மஞ்சள் நூல், முக்கியமாக மஞ்சள் நூல் தனியாக எடுத்துக்கிட்டு ஏன்னா மஞ்சள் நூல் காப்பு கட்டி வைக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். மூலிகைகளை காப்பு கொட்டுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள் தான் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. பணவசியம், மனவசியம். இந்த வசியம்ங்கிறது வந்து தமிழில் வசியம் அப்படின்ற வார்த்தை, இங்கிலீஷில் வந்து அட்ராக்ஷன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அட்ராக்ஷன் தேவை. சில பேர் வசியம்னா பயந்துருவாங்க. ஸோ இது வந்து அட்ராக்ஷன், ஒரு மனிதனுக்கு ஒரு அட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எல்லா கிராஸ்மிக் பவரும் நம்ம வந்து உள்ளே வர்றது தான்.
மொட்டை மாடி இருக்கிறவங்க, தனி வீடு இருக்கிறவங்க நம்ம மொட்டை மாடியில் வச்சு எடுத்து நம்ம இதை வந்து பணம் இருக்கிற இடத்துல வச்சிட வேண்டியதுதான். இது கொஞ்ச நாள் வந்து இந்த வெத்தலை காஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். சரிங்களா? இது இருக்கிற வரைக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பையும் இந்த சந்திர தோஷத்தை விளக்கக்கூடிய ரொம்ப 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 அருமையான ஒரு பழைய காலத்து நம்ம சித்தர்கள் சொன்ன அருமையான சிம்பிளான ஒரு முறை. இந்த அதாவது எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் அதன் சத்துக்களை கொடுத்துட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில், இந்த அரிய நேரத்தில் இதை செஞ்சு தவற விடாமல் நம்ம பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.